தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024 ஆண்டின் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி 1/3/2024 வெள்ளிக்கிழமை, தேய்பிறை சஷ்டி, சுவாதி நட்சத்திரம், சுபமுகூர்த்தம் கூடிய நன்னாளில் இந்த 2024 ஆண்டின் 3வது மாதமான மார்ச் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், மேஷத்தில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் சுக்கிரன் செவ்வாய், கும்பராசியில் சூரியன் சனி புதன், மீன ராசியில் ராகு என இந்த மார்ச் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024 ஆண்டின் 3வது மாதமாக வருவது இந்த மார்ச் மாதம். இந்த மாதம் வசந்த காலத்தின் வருகையைப் போலவே மிகவும் அழகாகவும் வண்ணமயமாகவும் இருக்கின்றது. இந்த மார்ச் மாதத்திலிருந்து குளிர்காலம் குறையும், கோடை காலம் ஆரம்பமாகும். சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில் இந்த மாதம் பயணம் செய்வார். மேலும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றுள்ள சனி பகவானுடன் சூரியன் மற்றும் புதன் பகவான் இணைந்து பயணம் செய்வார்கள். மேலும் மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைந்து பயணிக்கின்றார். மேலும் இந்த மார்ச் மாதம் கிரகங்களின் மாற்றத்தை பார்த்தால், மார்ச் 2ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 8ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 14ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாகவும், விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை வரை பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாயை ஆட்சி நாயனாக கொண்ட நீங்கள் வீர தீரத்துடன் செயல்படும் வல்லமை பெற்று விளங்குவீர்கள். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்திருந்தால் நீங்கள் பாதுகாப்பு துறையில் பணியில் சேர்வீர்கள். சிலர் உயர் அதிகாரியாகவும் வாய்ப்பு உண்டு. செவ்வாயோடு உங்கள் ராசிக்கு நட்பு கிரகமான புதனும் சாதகமாக அமைந்திருந்தால் மருத்துவத்தில், குறிப்பாக அறுவை சிகிச்சையில் நிபுணராக சிறந்து விளங்குவீர்கள். பொதுவாக விருச்சிக ராசியினர் எதையும் மறக்காமல் திறந்த மனதுடன் வாழ்வார்கள். வைராகியம் கொண்டவராக இருப்பார்கள். தனது வாழ்க்கையில் நடந்த நல்லதோ கெட்டதோ எதையும் பிற்காலத்தில் மறந்துவிட மாட்டார்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024 ஆண்டின் மார்ச் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, சனி பகவான் இப்பொழுது 4ஆம் இடமான கும்பராசியில் அமர்ந்திருக்கின்றார். இந்த இடத்திற்கு அர்த்தாஷ்டம் என்று பெயர். இந்த இடத்தில் அவரால் நன்மை செய்ய முடியாது. அவரால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரலாம். சிலர் தொழில் ரீதியாக குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிந்து செல்ல வேண்டிய நிலை உருவாகலாம். மனக்குழப்பத்தில் தொழிலை கூட சிறப்பாக நடத்த முடியாதவராக ஆகலாம். மேலும் சனி பகவான் தான் இருக்கும் இடத்தில் இருந்து நன்மை தர இயலாதவராக இருந்தாலும் தன்னுடைய அருள் பார்வையால் எண்ணற்ற நன்மைகளை தருவார். அவர் தான் இருக்கும் இடத்தில் இருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகின்றார். அந்த வகையில் அவரது 3ஆம் இடத்து பார்வையால் நன்மைகள் கிடைக்கும். அந்த பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மேஷத்தில் விழுகின்றது. இதன் மூலம் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியை தருவார். இதனால் நல்ல பொருளாதார வளம் கிடைக்கும். தான் இருக்கும் இடத்தில் இருந்து தரும் கெடுபலனை அவரது பார்வை மூலம் முறியடித்து நன்மை தருவார். அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுப்பார். தொழிலிலும் விருத்தியை தருவார். வருமானத்தை பெருக்குவார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். இது சாதகமான நிலை என்று சொல்ல முடியாது. பொதுவாக 6ஆம் இடத்தில் இருக்கும் குரு உடல் நலத்தை பாதிப்புக்கு உள்ளாக்குவார். மனதில் தளர்ச்சியை ஏற்படுத்துவார். ஆனாலும் அதற்காக கவலை கொள்ள வேண்டாம். குரு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அவரது 9ஆம் இடத்து பார்வை சாதகமாக காணப்படுகிறது. குருவின் பார்வைக்கு கோடி நன்மைகள் உண்டு. குருவின் பார்வை மூலம் எந்த இடையூறுகளையும் தடுத்து நிறுத்தலாம். தற்போது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் மீனத்தில் இருக்கின்றார். இது சிறப்பான இடம் அல்ல. அவர் இன்னல்களையும் இடையூறுகளையும் தருவார். மனைவி மக்கள் மத்தியில் குழப்பத்தை உருவாக்குவார். மனதில் ஏனோ இனம் புரியாத வேதனை ஆட்டி படைக்கும். மேலும் கேது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கன்னியா ராசியில் இருக்கின்றார். இது சிறப்பான இடம். அவர் நல்ல வளத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். குடும்பத்தில் மேன்மையை கொடுப்பார். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆற்றலையும் அவர் கொடுப்பார். மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டினுள் சில பிரச்சனைகள் வரலாம். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும். சிலரது வீட்டில் பொருட்கள் திருட்டு போகலாம். கவனம் தேவை. திருமணம் போன்ற சுப காரியங்கள் தடைபடலாம். அனாவசிய செலவை தவிர்க்க வேண்டும். ஆனால்
சனி பகவானின் பார்வையால் நற்பலனை தருவார். இதனால் பொருளாதார வளத்தை அதிகரிக்க செய்வார். சிலர் வேலையில் அதிக ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் குரு பிரீத்தி செய்தால் சிறப்பான பலனை பெறலாம். அரசு ஊழியர்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் யாரையும் நம்பி பணத்தை ஒப்படைக்க வேண்டாம். எதிரிகளின் வகையில் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய வியாபாரம் தற்போது வேண்டாம். இருப்பதை சிறப்பாக நடத்தினாலே போதும். அலைச்சல் அதிகரிக்கும். வெளியூர் வாசம் நிகழும். அரசின் மூலம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். எனவே உங்கள் வரவு செலவு கணக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் மாத தொடக்கத்தில் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் சுகஸ்தானத்தில் சனியோடு கூடி சஞ்சரிக்கின்றார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு சகாய மற்றும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவர். சனியும் சூரியனும் பகை கிரகமாக இருந்தாலும் பக்கபலமாக இருந்து பலன் கொடுப்பார்கள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ள முன்வருவீர்கள். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். இடம் பூமி வாங்கும் முயற்சி கைகூடும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இல்லம் கட்டி குடியேறுவதிலோ அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பதிலோ கவனம் செலுத்துவீர்கள். மேலும் மார்ச் 2ஆம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது யோகம்தான். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கடந்த காலத்தில் பல முறை முயற்சி செய்தும் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது திடீரென நடைபெற்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தப் போகின்றது. வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். மாற்றினத்தவர்கள் மூலம் உங்கள் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். மேலும் மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு சப்தம விரையாதிபதியானவர் சுக்கிரன். அவர் 4ஆம் இடத்திற்கு செல்லும் இந்த நேரம் பயணங்கள் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். பாதியில் நின்ற கட்டிடப்பணி மீதியும் தொடரும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பிரபலங்களின் நட்பால் பெருமை காண்பீர்கள். நாணயமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு வழிகாட்டுவார்கள். விருச்சிக ராசி கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் முயற்சியின் பேரில் பெறலாம். பொதுவாக சேவகர்கள், அரசியல்வாதிகள் பதவியை எதிர்பாராமல் பாடுபட வேண்டியிருக்கும். மாணவர்கள் சிரத்தை எடுத்து படித்தால்தான் பலன் கிடைக்கும். விவசாயிகள் அதிகமாக உழைக்க வேண்டும். வழக்கு விவகாரங்கள் சுமாராக இருக்கும். பெண்கள் பொதுவாக எந்த பிரச்சனையிலும் விட்டு கொடுத்து போகவும் குடும்ப தேவைக்காக அதிகமாக பாடுபட வேண்டியதிருக்கும். உடல் நலம் சிறு சிறு உபாதைகளை தரலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ராகுவுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். ஏழைகளுக்கு உளுந்து கொள்ளு தானம் செய்யுங்கள். ஆலங்குடி, திருச்செந்தூர், திட்டக்குடி, பட்டமங்கலம் போன்ற ஏதாவது ஒரு குருதலத்திற்கு சென்று வாருங்கள். ஏழைகள் படிக்க உதவுங்கள். ஞானிகளை சந்தித்து காணிக்கை செலுத்தி ஆசி பெறுங்கள். நாக தேவதையை வணங்கி வாருங்கள். ஏழைகளுக்கு உளுந்து கொள்ளு தானம் செய்யுங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.